வணக்கம். நான் தமிழிசை நடனக் கலைஞர், பத்மஸ்ரீ, கலைமாமணி நர்த்தகி நட்ராஜ், தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு உறுப்பினர். பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த வரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டாளோட வார்த்தைகள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாசுரத்தில் வரக்கூடிய வரிகள். இந்த பூங்குவளைப் போதில் பொறிவண்டு தேனை குடிச்சு 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 அப்படியே மயங்கி அதுக்குள்ளே தூங்கிருமா. அந்த கோழை மலர்கள் மூடிருமா. நம்ம தமிழ் தேனி அன்பழகன் ஐயாவும் தமிழ் தேன் குடிச்சு இப்போ மயங்கி தான் போயிட்டார். ஏன்னா தமிழுக்கு என்றைக்குமே அழிவில்லைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கோம். அந்த நினைவுகளிலே வாழக்கூடியவர்கள் நாம. அப்போ அன்பழகன் ஐயா உடல் வேணா மறைஞ்சிருக்கும், அந்த தமிழும் இன்னைக்கு இத்தனை பேர் அவருக்கான புகழஞ்சலி, இரங்கல் கூட்டம் இல்லை. இரங்கல் கூட்டத்துக்கும் புகழஞ்சலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த புகழஞ்சலிக்கு குழுமி இருக்கிறோம். அப்போ அந்த தமிழைத்தான் போற்ற போறோம், அவரோட வழியில நடக்க போறோம். இந்த திருநங்கை கலைஞருக்கு என்ன தொடர்பு இருந்துட முடியும்? உலகம் பூரா நான் நாட்டியம் ஆடிட்டு இருந்தாலும் சிங்கப்பூருக்கு நான் வந்து ஆடினதில்லை, என்னை யாரும் அழைச்சதும் இல்லை. அன்பழகன் ஐயா என்னை அழைச்சப்போ நான் கேட்டேன், ஐயா நான் ஒன்றும் தொலைக்காட்சி புகழும் கிடையாது, பட்டிமன்ற புகழும் கிடையாது, சினிமா கலைஞரும் கிடையாது, வெறும் தமிழிசை நடன கலைஞர் அப்படின்னு. அதுதாம்மா வேணும் அப்படின்னு எத்தனையோ பேரோட வியப்புகளுக்கு இடையில என்னை தைரியமா அழைச்சிட்டு வந்து என் தமிழிசை நடனத்தை சிங்கை மக்களுக்காக அறிமுகம் செய்தவர். எனக்கு ஒரு நல்ல தகப்பன். அவர் சென்ற ஆண்டு சென்னை வந்திருந்த பொழுது கூட உன்னை நினைச்சிட்டு நடைப்பயிற்சி போயிட்டு வந்தேமான்னு சொன்னார். அவர் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி அவர் என்ன நினைச்சிட்டு அந்த உற்சாகத்தோட நடந்துட்டு வந்துட்டேமா மருத்துவர் அறிவுரைப்படின்னு சொன்னாரு. நான் நினைச்சிட்டேன் இந்த வயதிலையும், ஏன்னா சீரிழமை திறமைய இந்த தமிழ் படித்தவர் இல்லையா, அதனால அவர் அப்படித்தான் இளமையா இருப்பாருங்கிற மாதிரி, ஐயா நீங்க தான் எங்களுக்கு உத்வேகம்னு சொன்னேன். நிச்சயமா என்னுடைய இந்த வார்த்தைகள், அதன் பொருள் ஐயாவுக்கு புரியும். அவர் நிச்சயமா என்னைய தமிழால எப்பயுமே என் வளர்ச்சியில வாழ்த்திக்கிட்டே இருப்பாரு. எனக்கு சிங்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர். தொடர்ந்துட்டு இருக்கவங்க நீங்க. எனது மனமார்ந்த அந்த பாசத்தை, அன்பை அவர் பாதத்தில், அவர் தமிழில் வச்சு அந்த குடும்பத்தாருக்கும், நம்ம எல்லாருமே அவரோட குடும்பத்தார் தான், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நம்மளோட தான் எப்பவுமே இருக்க போறாரு, நம்ம செய்யக்கூடிய தமிழ் பணியில். நன்றி.